ஹாய், வெல்கம் டு ரெசிபி செக்கா. எப்படி இருக்கீங்க? நான் ஷெஃப் சுந்தா. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசால் வடை, ரொம்ப பாப்புலர், ரொம்ப காமன். ஆனால் இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மசால் வடை ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது அந்த கிறிஸ்பினஸ், அந்த ஒரு ஃப்ளேவர், அது எப்படி கொண்டு வர போகிறோம் வீட்டில். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஈஸியாக பண்ணிடலாம். அதை பார்க்கலாம். நம்ம குக்கிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எல்லா நோட்டிஃபிகேஷனும் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்போது அரைக்கிறதுக்கு என்ன போடுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போது இந்த அரைச்ச பேஸில் நமக்கு என்ன தேவையானது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஆனியன் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி க்ரீன் சில்லி, நல்ல சாப்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். மின்ட் லீஃப், எல்லோரும் வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணுறாங்க. நான் கொரியாண்டர் ஆட் பண்ணி மின்ட் லீஃப், அந்த புதினா இலையும் ஆட் பண்ணுறேன். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும். மசாலா வடையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு நான் வித்தியாசமாக ஆட் பண்ணுறது வந்து இப்போது பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணுறேன். பெருங்காய பவுடர் வந்து ரொம்ப முக்கியம். அது யூனிக் ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ இப்போ சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேஸை இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இதை இப்போ நான் கரெக்டாக ஷேப் பண்ணி ஒரு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் பாக்கி. ஸோ இப்போது இந்த வடையை அழகாக உருட்டி நான் என்ன பண்ணுறேன், கையில் அழகாக ஒரு ஷேப் பண்ணி, ஈஸி தான், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான். அது எட்ஜஸ் வந்து பாருங்கள் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். உள்ள மிடில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஒரு மசாலோட கன்சிஸ்டன்சி. ஸோ அழகாக ஒரு ஷேப் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஈஸியாக ரவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணி, இப்போது இந்த ஆயில் வந்து ஒரு அபோவ் மீடியம் டெம்பரேச்சரில் இருக்குது. இதில் இப்போ இந்த வடையை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வடையை போட்டாச்சு. ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள், கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இதை கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆக்கணும். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும், உள்ள லைட்டாக சாஃப்ட்னஸ் இருக்கணும். அதுதான் பர்ஃபெக்ட் வடை. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன், நைஸ் கலர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன்ஸு மற்ற எல்லா ஃப்ளேவர்ஸும் ஆட் ஆகி ஒரு நல்ல யூனிக் ஃப்ளேவர் கிடைக்கும் இதில். ஸோ பர்ஃபெக்ட் ஹோட்டல் ஸ்டைல் மசால் வடை ரெடி. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் மசால் வடை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு குயிக் ரீகேப் பார்த்துருவோமா என்ன பண்ணோன்னு. பருப்பை ஊற வச்சு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கல, 1-2 தான் அரைச்சோம். அரைக்கிறப்பே சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணோம். எஸ்பெஷலி ஃபெனல் சீட்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஒரு அந்த மிக்ஸோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஈவன் ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது நான் மிக்ஸ் பண்ணுறப்போ மின்ட் லீவ்ஸும் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு நைஸ் ஒரு பஞ்ச், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கரெக்டாக அரைங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டியிருக்கேன் எப்படி வேணும்னு. அழகாக ரவுண்ட் பண்ணி, அழகாக எப்படி கையில் அழகாக ஷேப் பண்ணி, நீட்டாக ஆயிலில் விட்டு பொரித்து பர்ஃபெக்ட் மசால் வடை. இதை வந்து ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள். டீ காஃபியோட சுட சுட, அதே மாதிரி கோகனட் சட்னியோடு கொடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் மெத்தட் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். என்ஜாய் குக்கிங். தேங்க்யூ.